5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா இப்ப கிடையாது. அதுவும் பொருளாதார ரீதியா இந்தியாவினுடைய மார்க்கெட்டே தலைகீழா மாறி ரொம்ப சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி கேஷ்பேக் கிரெடிட் கார்டுடைய ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா Amazon Pay ICIC. இப்போ அதே கார்டு தான் ராஜாவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு பொசிஷனை போட்டா இன்னொரு கார்டு வந்துடும், அப்படியே பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த வகையில் கேஷ்பேக் கிரெடிட் கார்டில் தலை சிறந்து விளங்கக்கூடிய சிறந்த 5 கிரெடிட் கார்டு, அதுவும் கேஷ்பேக். உங்களுக்கு கேஷ்பேக்காக தான் கிரெடிட் கார்டு வேணும், அதன் மூலமாக நிறையா பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்த போகிறதா இருக்கீங்கன்னா மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கணும். எஸ், இந்த வீடியோவில் அதிகப்படியான கேஷ்பேக் கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டு மொத்தம் 5 இருக்குது. அது என்னென்ன, எப்படி எப்படிலாம் அதிகப்படியான கேஷ்பேக் நமக்கு கிடைக்கும், அந்த கிரெடிட் கார்டுடைய நல்லது என்ன கெட்டது என்னன்னு பல விஷயங்கள் சொல்ல போகிறேன். நான் எந்த ஒரு கிரெடிட் கார்டையும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் இந்த வசதிகள்லாம் இருக்குது, இதில் இந்த வசதிகள்லாம் இல்லை அப்படிங்கிறத பிரித்து மட்டும் தான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு பாஸ்வாலா, நான் உங்கள் யுவராணி. Let's start with first card ஆன Amazon Pay ICIC credit card. So Amazon உடைய சேவைகள்லாம் இப்போ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம். மக்களுக்கு ரொம்ப தேவையான விஷயங்களை சரியான சமயத்தில் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அமேசான் பற்றி இப்போ பேச வேண்டாம். Amazon Pay ICIC கிரெடிட் கார்டு பற்றி இங்கே பேசலாம். இந்த கிரெடிட் கார்டு பொறுத்தளவில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக இந்த கிரெடிட் கார்டை நம்மளால வாங்கிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு பிரைம் மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% கேஷ்பேக் கிடைக்கும் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு. பிரைம் மெம்பர்ஷிப் போடாதவங்களுக்கு கம்மியான கேஷ்பேக் தான் கிடைக்கும். சப்போஸ் பிரைம் மெம்பர்ஸாக இருக்கீங்க, மெம்பர்ஷிப் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு 5% கேஷ்பேக்ன்றது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கலாம். பட் பிரைம் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள்லாம் கரெக்டான சமயத்தில் அமேசான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. பட் பெரும்பாலான மக்கள் முன்னாடிலாம் அமேசானை எதுக்காக சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆஃப்லைன் கடை, நேரில் போய் ஒரு கடையில் போய் ஒரு மொபைல் ஃபோன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. நான்லாம் கூட அனுபவப்பட்டிருக்கேன். ஃபோனில் அமேசான் ஓப்பன் பண்ணி வச்சு இங்கே பாருங்க அண்ணன், அமேசானில் இங்கே விட 3000 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க, அப்புறம் நான் அமேசானில் போய் வாங்கிப்பேன் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவு அமேசானோட ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ கதையே மாறி போச்சு. ஆஃப்லைன் கடைகளில் விற்கக்கூடிய விலையும் அமேசானில் இருக்கக்கூடிய விலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மக்கள் ஆன்லைனில் போகலாமா இல்லை ஆஃப்லைன் போகலாமான்னு பார்க்கும்போது, எதுக்குங்க சப்போஸ் ஆன்லைனில் வந்து டேமேஜ் ஆன ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது, ஆஃப்லைன்லேயே போய் வாங்கலாம். பிகாஸ் ப்ரைஸும் அந்தளவுக்கு வித்தியாசமாக இல்லை அப்படிங்கிறதுனால மக்களுடைய சாய்ஸஸுமே ரொம்ப டிஃபர் ஆகிடுச்சு. அவங்க இப்போது ஓகே, காசுக்காக அமேசானை பார்க்குறத விட குவாலிட்டியான ப்ராடக்ட் எங்கேயும் கிடைக்குதா, ஓகே நம்ம அங்கேயும் போய்க்கலான்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது Amazon Pay ICIC கிரெடிட் கார்டு யாரெல்லாம் அமேசானை சரி வர ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ப்ரைம் மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுருக்காங்களோ, பிகாஸ் அவங்களுக்கு 5% கேஷ்பேக் கிடைக்குது. ஒரு ரூபானாலும் நமக்கு காசு தானே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வேணால் இந்த Amazon Pay ICIC கிரெடிட் கார்டு கிட்ட போகலாம். ஜஸ்ட் இருந்தாலும் இவங்க இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறதுல. அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ரெண்டாவது, அடுத்த கிரெடிட் கார்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோனில் எடுத்து நம்ம ஆகுனா ஜிபே பண்ணுவோம், எல்லாருக்கும் யூபிஐலே ஸ்கேன் பண்ணி பணத்தை சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்பியிருப்போமான்னு தெரியாது. கையில் பணம் இருக்கணுங்க, பணத்தை பார்த்தா தான் அது ஒரு அழகே. பணம் இருக்கணும், பணம் கையிலேருந்து செலவழிச்சா தான் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற கதையெல்லாம் நானுமே பேசியிருக்கேன். ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன இருக்க உண்மை அதை தான் நம்ம மக்கள்கிட்ட பேசி ஆகணும் இல்லையா. ஆனால் இப்போது இந்த வருஷம் கையில் பணம் வச்சுக்கவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. யாரை பார்த்தாலும் யூபிஐ டிரான்சாக்ஷன். ஸோ அந்த யூபிஐயில் நம்ம பணத்தை மட்டும் தானே சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் நம்ம செலவழித்த பணத்துக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸோ கேஷ்பேக்கோ திரும்ப நமக்கு கிடைச்சதுன்னா பரவாயில்லப்பா, கையில் செலவழிச்சோம்னா நமக்கு எதுவும் கிடைக்காது, அட்லீஸ்ட் யூபிஐயில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலமாக ஏதோ கேஷ்பேக்காக ஒரு 2%, 3% நமக்கு கிடைக்குதுன்னு ஒரு சந்தோஷம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குது, யூபிஐயில் அதிகப்படியான டிரான்சாக்ஷன் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு கேஷ்பேக் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு Kredit Pe Yes Bank கிரெடிட் கார்டு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு கிரெடிட் கார்டாக உங்களுக்கு அமையும் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, Kredit Pe அப்படிங்கிற ஒரு ஆப் வச்சுருக்காங்க, ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ் பேங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு வாங்கி
பயன்படுத்தினீங்க அப்படின்னா நார்மலான இருக்கக்கூடிய உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அண்ட் எஸ் பேங்க்லேருந்து கொடுக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரெடிட் கார்டும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2% வரைக்கும் உங்கள் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் ஒரு 200 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆஃப்லைனில் நேரில் போய் ஒரு கடையில் இந்த ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 200 ரூபா செலவழிச்சுன்னா 4 பாயிண்ட் உங்களுக்கு ஏறும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூட்டிலிட்டிஸ், இன்சூரன்ஸ், இந்த கவர்மெண்ட்டுக்குலாம் பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு 200 ரூபா நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா 2 பாயிண்ட் உங்களுக்கு ஆட் ஆகும். யூஸ்வலி இந்த மாதிரியான ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கேஷ்பேக்ஸ் இது எல்லாமே நார்மல் கிரெடிட் கார்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரெடிட் கார்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க, அதுவும் இவ்வளவு ஜாஸ்தியா. அண்ட் இதில் கிடைக்கக்கூடிய கேஷ்பேக்ல அந்த கிரெடிட் பே ஆப்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி அதை நீங்கள் வவுச்சராக வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி அனுப்பிச்சாலும் ஓகே. இந்த கிரெடிட் பே எஸ் பேங்க்னுடைய கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வெல்கம் வவுச்சரா 1000 rupees அவங்க கொடுக்குறாங்க. 1000 rupees அப்படின்னா ஷாக் ஆகாதீங்க. எதனால அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், எப்படி உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கும்ன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கிரெடிட் பே எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் பே ஆப்போட நீங்கள் லிங்க் பண்ணாலே போதும், உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிடும். ஸோ இந்த ஒரு கிரெடிட் பே எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு பொறுத்தளவில் நீங்கள் யாரெல்லாம் அதிகப்படியான யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு அதிகப்படியான கேஷ்பேக் கிடைக்கணும், அவங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்கலாம். ரெண்டாவது, இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரெடிட் கார்டை அந்த கிரெடிட் பே ஆப்போட லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இந்த சலுகைகள்லாம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். மூணாவது, ஆக்சிஸ் ஏஎஸ் கிரெடிட் கார்டு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் தான் இந்த கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் ஏஎஸ் கிரெடிட் கார்டு பொறுத்தவரை இது ஒரு நல்ல ஒரு கிரெடிட் கார்டு தான். பட் இந்த கிரெடிட் கார்டு நல்லதா கெட்டதான்றது எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த கிரெடிட் கார்டில் அவங்க என்னப்படியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு கஸ்டமர் ஆகிய நமக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். கூகுள் பே யூஸ் பண்ணி நீங்க பில் பேமெண்ட் ஏதாவது பண்ணீங்கன்னா 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதோட ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலால 4% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. வேற ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணா கூட உங்களுக்கு 1.5% வரைக்கும் கேஷ்பேக் இருக்கு. மேக்ஸிமமா கேஷ்பேக் அப்படின்னு பார்க்கும்போது மாசத்துக்கு 500 ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுக்குறாங்க. ஷாக் ஆகாதீங்க, மேக்ஸிமமா 500 ரூபாய், அதுவும் எல்லா பில் பேமெண்ட்டும் சேர்த்து தான். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பில் பேமெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ ஒரு மாதத்துக்கு ஒட்டு மொத்தமாக சேர்த்து 500 ரூபாய் தான் உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. வெறும் 500 ரூபாய்க்காக இந்த ஒரு கிரெடிட் கார்டை போகணுமா, இந்த கிரெடிட் கார்டு பற்றி திங்க் பண்ணணுமான்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் வேறு நிறைய கிரெடிட் கார்டு கூட நிறைய கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதன் மூலமாக நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனால் 500 ரூபாய்க்காக இந்த ஒரு கிரெடிட் கார்டுனா யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு, இப்போ தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு 500 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். 4வது கிரெடிட் கார்டு HDFC Swiggy கிரெடிட் கார்டு. பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், HDFC + Swiggy, இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2025க்கு இது ரொம்ப ஏற்ற கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இப்போலாம் யார் வீட்டில் சமைக்கிறாங்க, அவ்வளோதான், ஒரு ஃபோன் எடுத்து ஒரே டச்சு வீட்டுக்கு சாப்பாடு டான்னு சொன்ன டைமுக்கு கொடுத்துட்றாங்க. ருசியான சாப்பாடு சுட சுட கிடைக்குது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் ரொம்ப சோம்பேறி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலுமே ஒரு சில பேர் அதிகப்படியான ஃபுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. தேவையில்லாமல் சும்மா பணத்தை கொடுக்குறதுக்கு சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அவங்க வாங்குறாங்க அப்படின்னா செலவழிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மறுபடியும் உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸ்விக்கியில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 10% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அதுவும் அப் டு 1500 rupees தான். ஃபுட் டெலிவரி, குவிக் காமர்ஸ், டைனோட் கூட இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 15000 ரூபாய் செலவழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாட் 10% பார்க்கும்போது 1500 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. மேக்ஸிமமாக 1500 ரூபா வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 15000 ரூபா செலவழிக்கிறீங்க அப்படின்னா நான் வேண்டவே வேண்டாம், அவ்வளோ பண்ணாதீங்க, குறைச்சிக்கோங்க உங்கள் செலவை அப்படிங்கிற ஒரு சஜஷன் தான் கொடுப்பேன். சப்போஸ் சில பேர்லாம் வந்து 15000 ரூபாய்க்கு செலவழிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும் போது அவங்க இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா 1500 அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். வேற ஏதாவது ஆன்லைனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதுவுமே அப் டு 1500 rupees தான். ஸோ உங்களுக்கு இந்த HDFC Swiggy கிரெடிட் கார்டு வேணும்னு நினச்சிங்கன்னா திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்றுதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதில் போகலாம். இந்த கிரெடிட் கார்டோட யூனிக் பாயிண்ட் என்ன தெரியுமா, 12 ஃப்ரீயா கோல்ஃப் லெசன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 1 நைட் அண்ட் 1 டைன் கூட ஃப்ரீ இருக்கு. செலக்ட் மாஸ்டர் கார்டு குளோபலி. யூஸ்வலி இவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கிரெடிட் கார்டில் தான் கொடுப்பாங்க. பட் இந்த ஒரு ஃப்ரீ கிரெடிட் கார்டில் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கும் போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். 5th கிரெடிட் கார்டு, இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பிளாட்ஃபார்மை மட்டுமே தான் அவங்க குறிப்பிட்டு வச்சிருக்காங்க.
டாடா நியூ இன்ஃபினிட்டி. ஸோ இது பேர்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் டாட்டாவினுடைய பிராண்டை ரொம்ப உயிராக வாங்கி பயன்படுத்துவீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக எக்கச்சக்கமான கேஷ்பேக் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரோமா, பிக் பாஸ்கெட், 1mg, ஸ்டார்பக்ஸ், தனிஷ்க், ஏரேஷியா, IHCL ஹோட்டல்ஸ். ஸோ இதெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் இது கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5% கேஷ்பேக்கு டாடா ரிலேட்டடான ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் எனக்கு டாடா பிராண்ட் வாங்குவேன், பட் நிறைய வாங்க மாட்டேன், பட் டாடா பிராண்ட் உள்ள பொருட்கள் வாங்கினா மட்டும்தான் எனக்கு கேஷ்பேக் கிடைக்குமா, வேற ஒரு பிராண்டில் வேற ஒரு இடத்துல நான் செலவழிச்சுன்னா எனக்கு எந்த விதமான கேஷ்பேக்கும் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பட் இங்கே 5% கிடைக்கும் போது இந்த நான் டாடா பிராண்டுக்குன்னு பார்க்கும்போது 1.5% மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், டாடா நியூ ஆப் யூஸ் பண்ணி சப்போஸ் நீங்கள் பில் பேமெண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் இருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நம்ம கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணோம் எதுக்காகன்னு சொல்லும்போது செலவு ஏன் தேவையில்லாத செலவழிக்கிறீங்க அப்படின்னு இருப்போம். பட் தனிஷ்க், டாட்டா ஒரு பிராண்டில் தனிஷ்கில் போயிட்டு நீங்கள் கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. ஸோ நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணும்போது அதுக்கு ஏற்ற பணமும் உங்களுக்கு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கிரெடிட் கார்டு பொறுத்தளவில் செலவுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் முதலீடு பண்ணால் கூட உங்களுக்கு அதுக்கான ஒரு வரவாக இருக்குது. இப்போ தங்கம் இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறேன்னா அடுத்த வருஷம் மினிமம் ஒரு 1000 ரூபாய் ஏறி இருக்குன்னு வச்சா கூட ஒரு 16,000 ரூபாய் ஏறி இருக்கும். பட் நம்ம அந்த கிரெடிட் கார்டு மூலமாக அந்த ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள தங்கம் வாங்கும் போது அதில் 5% கேஷ்பேக் வேறு நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கும்போது யாரெல்லாம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அண்ட் ஒன் மோர் திங் டாடா பிராண்டை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கார்டை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா இவங்க ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஃப்ரீ கிடையாது, 1499 ரூபா. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு வருஷம் முடிவில் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே அதிகமாக இந்த ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு சார்ஜ் கிடையாது. தங்க மட்டும்தான் கிடையாதுங்க. நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன், ஆக்சுவலி நான் பிராண்ட் ப்ரொமோட் பண்ணேன்னு நினைக்காதீங்க, இந்த ட்ரெஸ் வெஸ்சைடில் தான் வாங்கினேன். நிறைய பேர் போட்டிருப்பீங்க, வெஸ்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், என் ஆஃபீஸில் ஒருத்தவங்க இதே ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன் வெஸ்சைடான, அதே மாதிரி அவங்களும் வெஸ்சைடில் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ வெஸ்சைடில் போய்ட்டு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ நம்மளுடைய தேவைகளும் பூர்த்தி அடையணும், அதே சமயத்தில் நம்ம பணமும் பெருசாக செலவழிக்கக்கூடாது. செலவழிஞ்சிருச்சேன்னு பணம்னு ஃபீல் பண்ணும்போது நமக்கு பின்னாடி கேஷ்பேக்காக கிடைக்கணும்னு நினைக்கும் போது இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் சும்மா யோசிச்சு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இன்னைக்கு ஒரு 5 பெஸ்ட்டான அதிகப்படியான கேஷ்பேக் கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஸோ இதில் குறிப்பாக நான் 2ஆவதாக சொன்ன கிரெடிட் கார்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், கிரெடிட் பே எஸ் பேங்க். ஸோ அவங்க யூபியோட கனெக்ட் பண்ணி அது ஒரு யூபிஐ ஆப் தான் கிரெடிட் பே அப்படிங்கிறத, அதில் நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது கேஷ்பேக் கொடுக்குறாங்க, ஜாயினிங் ஆஃபர்லாம் நிறைய வவுச்சர் கொடுக்குறாங்க 1000 ரூபாய். ஸோ இது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த கிரெடிட் கார்டுடைய லிங்க் மட்டும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போகிறவங்களுக்கு தான் ஜாயினிங் வவுச்சராக பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லாம் உடனே கொடுக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. அண்ட் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நன்றி. பாஸ் வாலா, பி த பாஸ்.